ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் ஹப். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பிரியாணிக்கு தான் அளவு சொல்ல போகிறேன். அதுக்கு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 1 ஸ்டார் அனைஸ், 1 கருப்பு ஏலக்காய், 3 சுருள் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கிறேன். இதே மாதிரி அளவுகளில் நீங்களும் எடுத்துக்கோங்க. 5 ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதே மாதிரி ஸ்லைஸாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேகும்போது ஒரே மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும். அதுக்கப்புறம் நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியுமே அதே மாதிரி ஸ்லைஸாக தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். 8 பச்சை மிளகாயை வந்து நல்லா கீறி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மல்லிக்கீரை எடுத்திருக்கிறேன். மல்லிக்கீரையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 1/2 கெட்டு மல்லிக்கீரை எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி 1/2 கெட்டு புதினா எடுத்திருக்கேன். அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் போடும்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிறலாம். நான் வந்து 1/2 கப்பு ஆலிவ் ஆயில் சேர்க்குறேன். என்கிட்ட ஆலிவ் ஆயில் இருக்கிறனால நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 கப்பு நான் வந்து நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து 3/4 கப்பு ஆயிலே சேர்த்துக்கங்க. இப்போ நான் வந்து நெய் சேர்த்து நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பில் ஜஸ்ட் ஒரு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துருவோம். இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை நான் வந்து சேர்த்துட்றேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து எப்பவும் போல் சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிடலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன் போட போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஆனியன் வேகட்டும், நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு, இது வந்து 1/2 லிட்ரு கப்பு. இதில் வந்து 1 கப்பு வந்து 1/2 கிலோ அரிசி பிடிக்கும். நான் வந்து இதில் 2 கப் எடுத்துக்கிறேன். அதாவது 1 கிலோ அரிசி. 2 கப்பு அரிசி எடுத்தாச்சு. இது வந்து 1 கிலோ அரிசி. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறலாம். இப்போ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம வந்து இதை ஊற வச்சுக்கிருவோம். அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 அன் ஹவர் இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கிடலாம். இப்போது ஆனியன் வந்து ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கும் போதே நம்ம வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துடணும். ஏன்னா இன்னும் நம்ம நிறைய வேக வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் கருகிரும். இஞ்சி பூண்டு வந்து வதக்கிறதுக்குள்ளே ஆனியன் வந்து ரொம்ப கறிக்கிறோம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இதை வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் நம்ம வந்து எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு, அந்த வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது இந்த சமயத்தில் நான் வந்து மிளகா பொடி சேர்த்துக்க போகிறேன். ஏன் இந்த டைமில் மிளகா பொடி சேர்க்குறேன்னா, அப்போ தான் நமக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துருக்கேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிருவோம். வச்சு ஒரு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ண பண்ண என்ன ஆகுனா அந்த கலர் நல்லா கிடைக்கும். ஆனால் கருகு விட்றாதீங்க. கருகுனா கலர் கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால் ஒரு நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நான் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியெல்லாம் நான் வந்து சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து ஒரே மாதிரி தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். நான் வந்து பச்சை மிளகாயை வந்து எந்த அளவுக்கு கீறி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நடுவில் கீறி வந்து போட்டுருங்க. நான் வந்து ஃபுல்லாக கீரையில் கொஞ்சமாக ஹாஃப் தான் கீறி விட்டு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதுவுமே நல்லா வேகட்டும். இப்போ வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து தக்காளி நல்லா வேக வச்சிடணும். நான் வந்து இப்போ வந்து மல்லிக்கீரையை பொடியை அறுத்து வச்சுருக்கிறேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு புதினா சேர்க்குறேன். புதினாவை இந்த மாதிரி பொடியை அறுத்து சேர்த்துக்கிருவோம். 1/2 கட்டு புதினா, 1/2 கட்டு மல்லிக்கீரை. மல்லிக்கீரையுமே அதே மாதிரி தான் நல்லா பொடிசாக அறுத்து வச்சுருக்கிறேன். நான் ஏன் இவ்வளோ பொடியாக அறுத்து போடணும்னு சொல்கிறேன்டா, சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாகவே போட்டுருவாங்க மல்லி புதினாவை.
அது என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிடையில அது வந்து சாப்பாட்டுல வந்து அந்த இலைகள்லாம் வந்து எடுத்து கீழ போடுவாங்க. பசங்களோ, இல்ல பெரியவங்களோ சாப்பிடையில வந்து அது வந்து வாயில தட்டுப்படும். அது வந்து சரியா வேகாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அது வந்து அப்படியே இலை இலையா இருக்கும்போது எடுத்து கீழ போடுவாங்க. அதனால இந்த மாதிரி நல்லா பொடிசா நம்ம அறுத்துட்டோம்னா, இந்த மாதிரி நல்லா எல்லாத்தோடயும் ஒண்ணா சேர்ந்து வெந்துரும். நம்ம சாப்பிடும்போது நமக்கு மல்லிக்கீரை, புதினா தனியாவா வராது. நான் வந்து இப்ப 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 3 முழு டேபிள் ஸ்பூன், ஃபுல் டேபிள் ஸ்பூன் நான் வந்து கெட்டி தயிர் தான் சேர்க்கிறேன். நீங்களும் அதே மாதிரி உங்ககிட்ட கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்ப இதையுமே சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதையுமே ஒரு அரை நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம், நம்ம வந்து இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்க போறோம். நான் வந்து 1 கிலோ சிக்கன நல்லா வாஷ் பண்ணி, தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். சிக்கன வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கிறனால நடுவுல இந்த மாதிரி ஒரு கீறல் போட்டு வச்சிருக்கிறேன். அப்பதான் மசாலா உள்ள போயி நமக்கு வந்து நல்லா அந்த உரப்பு, உப்பு எல்லாமே உள்ளக்கு போகும். நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கீறல் போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப இதையும் நம்ம வந்து சேர்த்துறலாம். இதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதையுமே நம்ம வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி, அடுப்புல 1 நிமிஷம் அப்படியே வச்சுக்கறலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கறலாம். நான் வேற எந்த மசாலாவும் சேர்க்கல. இது வந்து ரொம்ப சிம்பிளா செய்ற பிரியாணி. இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சிருக்கிறேன். இப்போ வந்து இது வந்து 1 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும். இந்த டைம்ல தண்ணிய கொதிக்க வச்சுக்கறலாம். நான் வந்து கெட்டில்ல தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். கொதிக்க வச்சு நம்ம தண்ணி ஊத்துனோம்னா தான், அந்த சூடோட இருக்கிற சிக்கன் வந்து அப்படியே சூடா அப்படியே தண்ணி ஊத்திர்றது தான் ரொம்ப நல்லது. கோல்டு வாட்டர் ஊத்தக்கூடாது. தண்ணிய வந்து எப்பவுமே கொதிக்க வச்சு ஊத்திக்கங்க. நம்ம வந்து இப்போ 2 கப்பு அரிசி எடுத்துருக்குறோம். அதாவது 1 கிலோ அரிசி. அதுக்கு வந்து நம்ம நார்மலா நம்ம வந்து 4 கப்பு தண்ணி ஊத்தணும். இப்போ வந்து நம்ம பிரியாணி அரிசிக்கு வந்து 4 கப்பு ஊத்தக்கூடாது. 3 கப்பு தான் ஊத்தணும். நான் வந்து இப்போ 2 கப்பு தண்ணி மட்டும் நான் இப்ப சேர்த்துக்கிறேன். 1 கப்பு தண்ணிய வந்து நம்ம சிக்கன் ஓரளவு வெந்ததுக்கப்புறம், அப்புறமா அரிசி போடுறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கறலாம். இப்போ சிக்கன வந்து நம்ம ஒரு 10 டூ 12 நிமிஷம் வேக வச்சுக்கிருவோம். நம்ம வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்துரட்டும். வெந்ததுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து ஏற்கனவே 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்து நம்ம வந்து கொதிக்க விட்டு, கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கறலாம். நான் கொதிக்க வச்ச தண்ணிய இப்போ நான் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணிய சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த தண்ணிய வந்து குடிச்சு பாருங்க. இந்த தண்ணி குடிக்கையில நமக்கு வந்து உப்பு கரிக்கணும். அப்பதான் வந்து கரெக்டான உப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நான் வந்து அரிசிய வந்து நல்லா தண்ணிய வடிய வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப அத நம்ம சேர்த்துட்டு, ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உப்பு சேர்த்துக்கறலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து இதில வந்து உப்பு கம்மியா இருக்கு. அதனால நான் வந்து இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க குடிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. இப்ப இதையுமே நல்லபடியா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மூடி போட்டு கவர் பண்ணிட்டு, ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம், மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து 10 நிமிஷம் வச்சுருந்தேன். ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம், மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. அதாவது கொஞ்சமா தண்ணி இருக்குது. இந்த டைம்ல நம்ம வந்து இத வந்து தம்ல போட்டுருவோம். பழைய தோசைக்கல் இருந்துச்சுன்னா, அத வச்சு நீங்க வந்து தம்ல போட்டுறலாம். என்கிட்ட ஒரு பழைய தோசைக்கல் இருக்கு. அதில வச்சு தான் நான் வந்து தம்ல போட போறேன். நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷமும், லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷமும் வச்சு ஆஃப் பண்ணிறலாம். இது வந்து இருக்கட்டும். இதுக்கிடையில நம்ம வந்து கொஞ்சம் ஆனியன் ரைத்தா பண்ணிறலாம். அதாவது தயிர் சம்பா. அதுக்கு வந்து நான் வந்து ஆனியன வந்து நல்லா நைஸா, ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து நல்லா உதுத்தி விட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து 1 ஆனியன் தான். 1 ஆனியன் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லிய இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கடைசியில டேஸ்ட் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கிறலாம். 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கிறேன். கெட்டியான தயிர். அதுக்கப்புறம் தயிர் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறலாம். அத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தயிர் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் வந்து இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்தேன். சூப்பரான ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி பார்த்துருவோம். பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. கமகமன்னு வாசமா இருக்குது.
நான் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷமும் லோ ஃப்ளேமில் வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் கழித்து நான் வந்து இதை இப்போ வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பொழு பொழுண்டு அப்படியே தனித்தனியாக நிற்கிது பாருங்கள். நம்ம வச்சுருந்த தண்ணியோடைய அளவு கரெக்டாக இருந்துச்சு. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல வாசமாக சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி. வேறு எந்த மசாலாவும் சேர்க்காம சிம்பிளாக செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. பிரியாணியோடைய கலரே பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.